இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேள்வி, உங்க வாழ்க்கையில யாரோ ஒருத்தரோட உங்களோட ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப ஆழமா மாத்தப் போது. இன்னைக்கு சாட்டர்டே கேள்வியில நம்ம பார்க்க போற கேள்வி ரிலேஷன்ஷிப்ப பத்தி. உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான யாராவது ஒருத்தர தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்க அம்மா, அப்பா, கணவன், மனைவி, குழந்தைங்க, கூட பொறந்தவங்க, ஃப்ரெண்ட் இப்படி யார் வேணா இருக்கலாம். யாராவது ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப்ப உங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நான் அந்த கேள்விய கேட்கப் போறேன். கண்ண மூடி நிமிர்ந்து உட்கார்ந்து இந்த கேள்விய கேளுங்க. நான் சொல்லப் போறத நீங்க கண்ண மூடி கவனிங்க. கண்ண மூடிட்டீங்களா? கேள்வி என்னன்னா, நீங்க அவங்கள்ட்ட உங்க மனசுக்குள்ள கேட்க வேண்டிய கேள்வி. அவங்கள்ட்ட கேட்க வேண்டாம். அவங்கள நெனச்சுக்கிட்டு நீங்க அவங்கள்ட்ட கேட்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க நெஜமாவே என் கூட சந்தோஷமா இருக்கிறீங்களா? நான் என்னைய மாத்துனா, இன்னும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் குடுக்குற மாதிரி என்னைய நான் எப்படி மாத்தணும்? இதான் அந்த கேள்வி. இந்த கேள்விய நீங்க உங்களுக்குள்ள தான் கேட்கணும். அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. சில சொந்தங்கள் சொல்ல மாட்டாங்க. சில சொந்தங்களுக்கு அவங்களுக்கே என்ன வேணும்னு தெரியாது. பக்கத்துல இருக்கிற புருஷன் வந்து குடிச்சிட்டு அடிக்கிறான் பக்கத்து வீட்ல. "நீ குடிக்கல, அதனால எனக்கு நீ வந்து ஃபார் பெட்டர்" அப்படின்னு ஒரு பொண்டாட்டி ஒரு நேரம் சொல்லலாம். ஆனா, அடுத்த தடவ நம்ம கோவத்துல கத்தம்போது, இதுக்கு குடிச்சிட்டு கத்துறதே பரவாயில்லன்னு தோன்ற மாதிரி இருக்கும். அப்ப சில நேரம் நம்ம பண்ற தப்ப இன்னொருத்தங்களால சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பும் இல்லாம இருக்கலாம். அப்ப நம்ம பண்ற விஷயங்கள், நம்ம மெயின்டெயின் பண்ற ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற காம்ப்ளிகேஷன் ரொம்ப ஆழமா நமக்கு தான் தெரியும். நம்ம பேசுற வார்த்தைகளா இருக்கலாம். நம்ம பண்ற பாடி லாங்குவேஜா இருக்கலாம். நம்ம முதல்ல வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்ற விஷயங்களா இருக்கலாம். இல்லைன்னா நம்ம சில நேரம் அவங்கள இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்றதா இருக்கலாம். இல்ல நம்ம ஹெல்த்த கவனிக்காம இருக்கிறதே அவங்களுக்கு நம்ம குடுக்குற டார்ச்சரா இருக்கலாம். இப்படி பல விதத்துல நம்மளோட ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு நம்ம பல விதத்துல வலிகள் குடுக்குறோம். ஆனா, நம்ம இந்த கேள்விய கேட்கறதில்ல. நான் இன்னும் எப்படி மாறுனா உனக்கு சந்தோஷமா இருக்கும்? பொதுவா நம்ம பேசம்போது நல்லா படிக்கணும், நல்லா உடம்பு பார்த்துக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வேலை பார்க்கணும் இப்படிங்கிற அந்த ஹெட்லைன்ஸ் எல்லாம் வந்துரும். ஆனா, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள கணவன் மனைவியா இருக்கட்டும், அம்மா குழந்தையா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம ரொம்ப நெருக்கமா போகும்போது தான் நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்கிற நியூயான்சஸ்ன்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல நடக்கக்கூடிய பெரிய வலிகள், பெரிய மாற்றங்கள், பெரிய சந்தோஷங்கள் பூம்னு பெருசா ஹைலைட் ஆகும். நான் அடிக்கடி என்னோட மனைவிட்ட கேட்கிற ஒரு கேள்வி இது. "நீ உங்க அப்பா, அம்மா கூட இருக்கிறத விட என் கூட சந்தோஷமா இருக்கிறியா?" இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பாராமீட்டர். 25 வருஷம் இன்னொருத்தங்க வீட்ல ராணி மாதிரி வளர்ந்த ஒரு பொண்ணு, திடீர்னு ஒருத்தன் வந்து தாலிய கட்டுனாங்கிற ஒரே காரணத்துக்காக மொத்த உலகத்தையுமே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு, தெரியாத ஒரு உலகத்துக்குள்ள நடு வீட்ல வந்து, அந்த வீட்ல இருக்கிற எல்லா நியூ ஸ்ட்ரேஞ்சர்ஸோட வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுங்கிறது அன்இமேஜினபிள். அப்ப என்னோட பாராமீட்டர் என்னன்னா, நீ உங்க அப்பா, அம்மா கூட உங்க வீட்ல இருக்கிற அளவுக்கு சந்தோஷமா இங்க இருக்கிறியா? உனக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீடம் என் கூட இருக்குதா? அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் எங்க கூட ஃபேமிலியா இருக்குதா? இப்படின்னு கேட்கிறது. ஆனா நான் வந்து என்னோட மனைவிட்ட டைரக்ட்டாவே கேட்பேன். ஆனா, நான் ஒரு தடவ டைரக்ட்டா கேட்டேன்னா, 1000 தடவ என் மண்டைக்குள்ள நானாவே கேட்டுக்குவேன். அப்ப ஏதாவது ஒரு விஷயம் அவ வந்து உரிமையோட சொல்ல மாட்டேங்கிறா, ஷேர் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னா, அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல நான் இன்னும் சரியாகல அப்படிங்கிறது எனக்கு நான் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். 13 வருஷம் ஆயிருக்கு எங்க கல்யாண வாழ்க்கையில. இன்னும் நான் முன்னேற்றிட்டு இருக்கிறேன் என்னைய. அவள இன்னும் நான் புரிஞ்சுகிட்டு இருக்கேன். அப்ப அம்மா, அப்பாக்கு என்ன கத? நம்ம பொறந்ததிலிருந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நெஜமா சொல்லணும்னா, மனைவிய புரிஞ்சுக்கிறது ஈஸி. அம்மா, அப்பாவ புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, மனைவிங்கிறவங்க ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு 3 பெர்சன் டக்குனு நடுவுல வர்றாங்க. ஆப்வியஸா நம்ம புரிஞ்சு தான் ஆகணும். பிளாங்க் ஸ்லேட் நம்ம வந்து நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனா, அம்மாவோ, அப்பாவோ அப்படி கிடையாது. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. எங்க அம்மாவ எனக்கு தெரியாதா? நான் பொறந்ததிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நெனைக்கலாம். என் குழந்தைய எனக்கு தெரியாதா? நான் பொறந்ததிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு அவங்க நெனைக்கலாம். ஆனா நெஜத்துல நமக்கு யார ரொம்ப பக்கத்துல முதல்ல இருந்தே தெரியுமோ, அவங்கள பத்தி தான் நமக்கு நெறைய விஷயங்கள் தெரியறதில்ல. "தி பிளாங்க் ஸ்லேட் இஸ் ஃபார் பெட்டர் தேன் யூஸ்டு ஸ்லேட்" அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கிளீனா இருக்கிற ஸ்லேட்ல
எத வேணா சொல்லிக் குடுத்துரலாம். ஆனா, அரைகுறையா தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயத்துல, புதுசா சொல்லிக் குடுக்குறது அவ்ளோ கஷ்டம். ஏன்னா, நமக்கு வந்து பூர்வாகிரகம் இருக்கும். ப்ரிஜுடைஸ் இருக்கும். இல்ல, இல்ல இவன் அப்படி இல்ல. இல்ல இவனுக்கு இதான் புடிக்கும். இப்படி எல்லாம் மாறும். அப்ப நம்மளோட அம்மாவ பத்தி, அப்பாவ பத்தி, தம்பிய பத்தி, தங்கச்சிய பத்தி, அக்காவ பத்தி, இவங்கள பத்திலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஆழமா கான்டெம்ப்ளேட் பண்ணணும். எப்ப நம்ம ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றோமோ, அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்போட ஃபண்டமெண்டல் அப்ரோச்சே மாறிரும். டைனமிக்ஸே மாறிரும். உங்களுக்கு அப்பதான் புரியும். அட என் தம்பிக்குள்ள இந்த மாதிரிலாம் ஒரு உலகம் இருக்கா? எங்க அக்காவுக்கு இதெல்லாம் பிடிக்குமா? எங்க அம்மாவுக்கு இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நான் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாங்களா? அப்படின்னு. எப்ப நீங்க அப்படி பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களோட லவ்ட் ஒன்ஸ் கூட உங்களோட லைஃப் அப்கிரேட் ஆகும். நம்ம ஃபோன்ல இருக்கிற ஆப்ப மட்டும் அப்கிரேட் பண்ண வேண்டாம். நம்மளோட ரிலேஷன்ஷிப்போட அப்ரோச்சையும் நம்ம அப்கிரேட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. இந்த கேள்விய நீங்க கேட்கறதுனால, தேங்க் யூ ஃபார் லிசனிங். உங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஏதாவது ஒரு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் சொன்னது உண்மைன்னு தோணுச்சுன்னா, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு மனசுக்கு தோன்றத கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்ல நீங்க எந்த அளவுக்கு இந்த வீடியோவ புரிஞ்சுக்கிட்டீங்கங்கிறது எனக்கு தெரியும். நம்ம தொடர்ந்து 7 நாள் 7 வித்தியாசமான விஷயங்கள பத்தி டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். கதை, ஹீரோ, குரோத் ஹேக், மூவி, எக்ஸ்பீரியன்ஸ், கொஸ்டின், இன்டராக்ஷன் இப்படின்னு 7 விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த சேனல ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம்.